மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், தமிழகத்தின் முக்கியமான தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் தமிழினத்தின் தலைவர், கழகத் தலைவர், தமிழக முதல்வர், அன்பு தலைவர், தேச தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இயக்கத்தின் ஒரு அடிமட்ட தொண்டனாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வருக வருக என தொண்டர்களின் சார்பில் வரவேற்கிறோம். ஒரு நல்ல மனிதர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக இணைந்திருப்பது ஜெயலலிதாவே உயிர் பிழைத்து வந்து திமுகவில் இணைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஜெயலலிதா இன்றைக்கு கடற்கரையில் இருக்கிற ஜெயலலிதாவின் கல்லறையில் இருந்து ஜெயலலிதாவே எழுந்து வந்து இன்றைக்கு தலைவர் தளபதி முன்னிலையிலே கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பதை நான் மொபைல் ஜெர்னலிஸ்ட் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு விசுவாசி. ஜெயலலிதா உண்மையான விசுவாசி. இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாக இருப்பார். துரோகம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அப்படி ஓபிஎஸ்ஸை பார்த்து துரோகின்னு. துரோகி என்னாலே எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவுக்கு நம்பர் 1 துரோகி யாருன்னு கேட்டால் ஓ பன்னீர்செல்வம் கிடையாது, அண்ணன் ஓபிஎஸ் கிடையாது. அதிமுகவுக்கு துரோகி யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது உரப்பங்கோடு. அவள் ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி, அவளை விட்டுடு. அதிமுக தொண்டன் கோடிக்கணக்கில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதிமுக தொண்டன் உனக்கே துரோகம் பண்ணிட்டான், உன் கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டான். எப்படின்னு கேட்குறியா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிஜேபிக்கு காட்டி கொடுத்தாச்சு, பிஜேபிக்கு கூட்டி கொடுத்தாச்சு. இப்போ அதிமுகவை அழிக்கிறதுக்குத்தான் இப்போ பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்கான். ஸோ துரோகி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்ல மனிதர். ஜெயலலிதா அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. 50 தலைவரில் ஒருத்தராக இந்த நாவலர் அவரையே எண்ணில் உதிர்ந்த ரோமோன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பொம்பளை ஜெயலலிதா. நாவலர் நெடுஞ்செழியனே எண்ணில் உதிர்ந்த ரோமம், அதாவது என் உடம்புலேருந்து எனக்கு தெரியாமல் இந்த மயிருக்கு சமானம் நினைச்சு யார் நாவலரே சொல்லிச்சு அந்த அம்மா. இந்த அம்மாவும் பாப்பார் தான், சங்கராச்சாரியரும் பாப்பார் தான். சங்கராச்சாரியரே அவர் பெரியவர் இறந்துட்டார். சங்கராச்சாரியர் அவர் மேலே கஞ்சா கேஸ் போட்டு தீக்குள்ளே போட்டுச்சு. இந்த சீனியரு கீனியரு ரொம்ப 50 வருஷம் இருந்தார், அவர் எம்ஜிஆர் கூடவே இருந்தார், அதனால் பார்க்குறேன். அதெல்லாம் கிடையாது. எவனாக இருந்தாலும் தூக்கி போட்டுறான் அம்மா. நான் என்னை வச்சு தான் நீ அப்படி தான் பொம்பளை பேசும். கழக அரசுலாம் பேச சட்டமன்ற அரசில் எனது அரசு. அப்படிப்பட்ட ஒரு பெண், அதிலும் ஒரு பார்ப்பன பெண் ஜெயலலிதா தான் சிறைக்கு செல்லும் பொழுது, சிறை தண்டனை பெற்ற பொழுது, 3 முறை முதலமைச்சர் பதவி இழந்த பொழுது 3 முறை யாரை முதலமைச்சர் ஆக்கினார் என்று கேட்டால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்கினார். பரதனுக்கு ஈடாக ஒப்பிட்டார். ராமர் காட்டுக்கு செல்லும் பொழுது இந்த ஆட்சி பொறுப்பை பரதனிடத்தில் ஒப்படைத்துட்டு தான் ராமா லக்ஷ்மணன் 2 பேர், ராம லக்ஷ்மணன் சீதா தேவி காட்டுக்கு போனாங்க. பரதன் நாட்டுக்குள்ளே போகல. என் அண்ணன் ராமன் இல்லாத அயோத்தியாக்குள் நான் செல்ல மாட்டேன், என் அண்ணன் திரும்பி வரும் வரை அவருடைய செருப்பை வைத்துக்கொண்டு, அவருடைய காலணிகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு வெளியே எல்லையில் தான் நான் ஒரு சன்னியாசியாக, எப்படி என்னுடைய அண்ணன் காவி உடை அணிந்து வனவாசம் சென்றாரோ அந்த காவி உடை அணிந்து தான் இந்த நாட்டை ஆட்சி செய்வேன் என்று பரதன் ராமன் காட்டிலிருந்து திரும்பி வரும் வரை எப்படி ஊருக்கு வெளியே அமர்ந்து கொண்டிருந்தாரோ அதுபோல் முதலமைச்சர் நாற்காலியிலே அமராமல் அம்மாதான் முதலமைச்சர் என்ற என்னிடத்தில் விசுவாசமாக இருந்த என்னுடைய ராஜ விசுவாசி ஓபிஎஸ் என்று அவர்களால் பாராட்டுகளை பெற்றவர் ஜெயலலிதா. இன்னைக்கு அந்த அம்மையார் இல்லை. அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு ஃப்ராடு 420, 420, 840 ஃப்ராடு பொலிட்டிஷியனாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எனவே அவரோடு இனி பயணிப்பது நமக்கு சரி வராது என்று அவர் இன்றைக்கு திமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி. அதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. வேற வழி இல்லை, அங்கே சேர்க்கலை, பிஜேபி கண்டுக்கலை, அதனால் வந்துட்டார். அது தவறான தகவல். அவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. திருடி கொலகாரி சசிகலா கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணால் வரமாட்டாங்களா? அவர் பார்த்தாரு, என் கூட இருக்கிற தொண்டர்களாம் நடு ரோட்டில் நிற்க வைக்க விரும்பலை. ஆச்சா,
இன்றைக்கி அவர் விமர்சனம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் ஓபிஎஸ்ஸை விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. அன்னைக்கு ஒன்று நினச்சிருந்தா ஓபிஎஸ் ஆட்சியை கலைச்சிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ரோட்டில் நிற்க வச்சிருக்கலாம். திமுக ஆதரவு கொடுத்துருந்தா திமுக ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் தளபதி அது விரும்பல. அப்பயே சொல்லிட்டார், நான் முன்வாசல் வழியாக தான் வர விரும்புகிறேன், பின்வாசல் வழியாக வர விரும்பலன்னு விசுவாசமாக தான் இருந்தார். ஓபிஎஸ் இருந்தால் ஆபத்து. யாருக்கு ஆபத்து? ஓபிஎஸ் இருந்தால் எடப்பாடிக்கு ஆபத்து. அதனால் ஓபிஎஸ்ஸை நீக்கி, ஆனால் அவர் எவ்வளோ இறங்கி வந்தார் பாவம். அவர் என்னன்னா தெரியும், அதிமுகவில் பொதுச்செயலராகணும் முதலமைச்சர் என்னெல்லாம் கிடையாது. இந்த கட்சி என்ன 3 முறை முதலமைச்சராகிச்சு. எங்கள் அம்மா ஜெயலலிதா பொதுச்செயலராக இருக்கும்போது அதிமுக கட்சியிலுக்கு எனக்கு அதிமுக கட்சி ஆட்சி அதிமுக ஆட்சியில் என்ன 3 முறை முதலமைச்சராக்குனாங்க அதிமுக ஆட்சியில். சரி, அந்த கட்சிகளே நம்ம இருந்துடுவோமே என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ இறங்கி வந்தார். ஒரு கட்டத்தில் அவங்க வேண்டிப்பட்டோன்னு நான் சும்மா உறுப்பினராக கூட இருந்துடுறேன்னு கூட சொன்னாங்க. ஆனால் கல்மனசு படைத்த நயவஞ்சகன் சர்வாதிகாரி அதிமுகவுக்கு துரோகி, தமிழகத்தின் முதன்மை துரோகி எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் நல்லவர், அதிமுகவில் சேர்த்தா தூக்கி நிறுத்திடுவார். நம்ம அதிமுக பிஜேபிட்டு வித்துட்டோம். இந்த எலெக்ஷனில் திமுக ஆட்சி வந்துடும், பிஜேபி அதிமுக கேப்சர் பண்ணிடுவான். அதுக்கு தான் நம்ம நல்ல வேலை பேசி ஏலத்தை விட்டுட்டோம். இங்கே ஓபிஎஸ் உள்ள வந்து அதிமுக தூக்கி நிறுத்திடுவாருன்னு ஓபிஎஸ்ஸை உள்ளவே சேர்க்காம துரோகம் பண்ணு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு ஒரு சிலங்க விமர்சனம் பண்ணுறான். அந்த சிவி சண்முகன் ஒரு குடிகார நாயகத்துக்கிறான். அந்த சிவி சண்முகம் அவன் சொல்கிறான், இன்றைக்கி எங்களுக்கு தீபாவளி பொங்கல், நாங்கள்லாம் இனிப்பு கொண்டாடுவோம், எங்களுக்கு பிடிச்ச சனியம் போயிடுச்சு. டேய், நிரந்தரமான சனி யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒரு குடிகாரன். யார்? அந்த சிவி சண்முகனான சசிகலா வேலைக்காரின்ட்டான். ஒரு நேரத்தில் பன்னீர்செல்வத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சிவி சண்முகம் மாதிரி பாராட்டினா வேறு எவனுமே இருக்கட்டான். நல்லவர், வல்லவர், உத்தமர், அம்மாவே பரதன் சொல்லிட்டாரு. எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் உருவத்தில் அம்மா ஜெயலலிதா பார்க்குறோம், எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் உருவத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்க்குறோம். அண்ணன் ஓபிஎஸ் தான் அதிமுக, அதிமுக தான் ஓபிஎஸ், நாங்கள்லாம் அண்ணன் ஓபிஎஸ் தம்பி பரான்னு சொல்லி பெருமைப்படுறோம். இவர் நல்லவர், வல்லவர், இவரை மாதிரி ஒரு ராஜ விசுவாசி யாருமே பார்க்க முடியாது. இவரு தான் இன்னைக்கு அம்மாவா இவருன்னு பாராட்டினவன் இப்போ துரோகின்ட்டான். இதே சசிகலாவை என்ன பண்ணான் கூவாத்தூரில் சிவி சண்முகம், உங்களுக்கு தெரியல. இதே சசிகலாவை சிவி சண்முகம் அந்த கூவாத்தூரில் கொண்டு போய் பொம்பளைங்களெல்லாம் கூட்டி கொடுத்து ஏடிஎம் எம்எல்ஏங்களுக்கு ஊற்றி கொடுத்து சசிகலா ஒரு வேலை பார்த்துச்சுல, எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிறதுக்கு வச்சான் ஆப்பு எடப்பாடி உனக்கு என்ன. அதில் இவன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு, யார் இவன் சிவி சண்முகம் ஃபுல்லாக தண்ணியை போட்டு அப்படியே தூக்கின்னு வராங்க, தூக்கின்னு வந்து வெளியே விடுறாங்க. சிவி சண்முகத்தை அவன் ஃபுல் போதையில் கிழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை, கிழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை அம்மா ஆக்காம விடமாட்டேன். இவன் அம்மா ஆக்காம விடமாட்டேன். நான் சின்னம்மாவை அம்மா ஆக்குவேன், நான் சின்னம்மாவை அம்மா ஆக்குவேன். அது முடியாது, ஏஜிடு லேடி. அது முடியாது, ஏஜிடு லேடி. இது சொல்லுவான், சின்னம்மாவை அம்மா ஆக்காம விட மாட்டேன். அவன் புருஷன் நட்ராஜனே எவ்வளோ முட்டிக்கால் போட்டு அவனாலே முடியல. அம்மா அக்கா சின்னம்மா அம்மா. அப்புறமா என்ன பண்ணானுங்க, மறுநாள் போய் அப்போ ஜெயலலிதா இருந்த உடனே அம்மா நீ தான் முதலமைச்சர் ஆனானுங்க. அவ்வளோ வேண்டவன். அப்புறமா சசிகலாவை ஜெயிலுக்கு போய் ஒண்டிக்கிட்டானுங்க. இல்லை, இதே சிவி சண்முகம் ஃபுல்லாக தண்ணியை போட்டு அவள் வேலைக்காரி வேலை முடிஞ்சிச்சு போயிட்டா. எல்லாமே எங்கள் எடப்பாடி இன்னைக்கு கூட ஒரு 4 கட்டிங் போட்டு தான் பேசினான். அந்த யாரை பற்றி? அண்ணன் ஓபிஎஸை பற்றி. ஸோ அவங்க பேசுறது, இந்த உதயகுமார் இவங்கெல்லாம் இப்போ அந்த விமர்சனங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை, துரோகி 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 துரோகி. இனிதான் உங்களுக்கு கட்ட நேரமே ஆரம்பம். அதுலேயும் அந்த அக்கா இந்திசை சவுந்தரராஜன் உலக அழகி, உள்ளூர் கிழிவி, கருங்கொரிலா குரங்கு. அது ஐயோ எப்பப்பப்பப்பப்ப திமுக அழிவு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பெல்லாம் அறிவாளி பக்கம் யார் போனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்கு சேர்த்துக்கிறாங்க. உங்ககிட்ட யாரும் வர்றதில்லை. என்ன நீ கவுன்சிலர் நின்னாலே டெபாசிட் வாங்க மாட்டேன். இந்திசை சவுந்தரராஜன் எங்கள் குடியாத்தில் அக்காவுக்கு ஒரு அத்தி காலேஜ்னு ஒன்று இருக்குது. அவங்க அப்பா நோய் வாய்ப்பட்டிருக்கும் அந்த காலேஜ் அனாதையாக கிடந்தார். கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது அரசியல் பேச்சுது. கவுன்சிலர் டெபாசிட் வாங்காது. யார்? எங்கள் அக்கா இந்திசை சவுந்தரராஜன். எம்பி நின்று டெபாசிட் இல்லை, எம்எல்ஏ டெபாசிட் இல்லை. இது பேசுது. ஓபிஎஸ் அங்கே சென்றிருக்கிறார். திமுக அழிவு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக வெற்றி கொடி பறக்கும், எங்களுடைய கூட்டணி வெற்றி கொடி பறக்கும் சிரிக்கிறாங்க. கிங்காங் படத்தில் அந்த குரங்கு சிரிக்கும், கொரிலா குரங்கு. ஒரு பொண்ணு தூயின் போடும், அந்த பெரிய குரங்கு சிரி மாதிரி சிரிக்குது. எங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா எங்கள் அக்கா இந்திசை சவுந்தரராஜன் சிரிக்கிறாங்கல்ல, அந்த காட்டுவோம் பயந்துன்னு சாப்பாடு சாப்பிடுவோம் குழந்தைங்கள்லாம். அது கருத்து சொல்லுது. என்ன சொல்கிறது? அதெல்லாம் கருத்து சொல்லுது. அப்படியே எல்லாம் பார்த்தா அவர் ஐயோ சேச்சா தவறான முடிவு, நல்ல முடிவு எடுத்திருக்காரு நான் ஓபிஎஸ். நல்ல அருமையான முடிவு. இந்த வீடியோ அவருக்கு போய் சேருதா என்னன்னு தெரில. அது எப்படியும் போயிடும். என்ன சொல்கிறது?
அவங்க சன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அனுப்பிச்சிருவேன். நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அதிமுக ஆஃப். இந்த உதயகுமார் பாரு, ஓவராக பேசுகிறானே, புரட்சி தமிழன் எம்ஜிஆர், அவர் ஒரு இரும்பு மனிதர். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுக்கு இரும்பு மனிதர் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறாரே, அவர் தமிழ்நாட்டுக்கு இரும்பு மனிதர், துருபிடிச்ச இரும்பு மனிதர். இந்த 2026 தேர்தல் முடிஞ்சோடனே காயில் நகடி போட்டு பேச்சம்பளம் சாப்பிட்டுடலாம். அவர் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறாரே, அவர் ஒரு புரட்சி தமிழன். எங்கள் அதிமுகவை நல்ல விலைக்கு பிஜேபிக்கு விற்று விட்டார். துரோகத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் எங்கள் புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார். உதயகுமார் காலி ஜெயிக்க மாட்டான். ராஜன் செல்லப்பா அவனும் காலி. அவன் சரக்கு போட்டு ஆட்டு போட்டான் பார், ஆலுமா டோலுமா ஆலுமா டோலுமான்னு தலை அஜித் படத்துக்கு டான்ஸ் போட்டான் பார். ஜெட்டி அந்த வேஷெல்லாம் கைண்டி வந்துச்சு. அவன் ஜெயிக்க மாட்டான். எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு, எனக்கு அவரோட பர்சனலாக பிடிக்கும். கலைஞர்னு பேசுவார். திராவிட இயக்க தலைவர்னா பெரியார் அண்ணா கலைஞர்னா பேசுவார்னா என்ன பண்ணுறது, அவரும் ஜெயிக்க முடியாது. மதுரையில் 5 தொகுதி ஜெயிச்சார்கள், 5 தொகுதி முடியாது. தேனி மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்காது. மதுரை, தேனி, ராம்நாடு, புதுக்கோட்டை, சிவகங்கை, இங்கெல்லாம் பல அதிமுக தொகுதிகள் திமுகவுக்கு வரும். இறங்கி அடிப்பார். உள்ள கோபம் இருக்குங்க. ரொம்ப அமைதியானவர். சாது மிரண்டால் காடு மிரளான்னுவாங்க. அதிகம் பேச மாட்டார். நான் அசம்பிளிக்கு போகும்போது அவரை வாட்ச் பண்ணுவேன். நிறைய போய் தினமும் போனால் மேலே உட்காந்து அவரே வாட்ச் பண்ணுவோம். அமைதியாக இருப்பார். மனுஷன் இப்படி தான் இருப்பார். இப்படிதான் இருப்பார். அசம்பிளியில் வரும்போது எதிர்க்கு நான் அவன் நின்றுட்டு இருந்தேன். வந்தார். நான் சும்மா போகிறதா இது எம்எல்ஏங்கள் கூட. எங்கள் அண்ணன் ஏபிஎன் போனார்னா அவர் கூட போவேன் நான் அசம்பிளிக்கு. இப்படி வந்துனே இருந்தாருங்க. என்ன அறியாமல் கை இப்படி கும்பிட்டேன். பாஸ் ஆகிட்டார். திரும்பி பார்த்துட்டு இப்படி கும்பிட்டுட்டு போனார். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. பேர் வேணா தெரிஞ்சுக்கலாம். நான் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். தளபதியிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன். கட்சியில் இணைந்து விட்டேன். தொண்டனாக பணியாற்றுவேன். இனி தளபதி வழியே என் வழி. எடப்பாடி தலைமை பதவிக்கு தகுதியற்றவர். ரொம்ப டேமேஜ் எல்லாம் கூட பண்ணல. ரொம்ப டீசெண்டாக பேசிட்டாரு. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிற்பீங்களா? தலைவர் தளபதி வாய்ப்பு கொடுத்தால் நிற்பேன். கட்சியில் பணியாற்றுவேன். இனி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு இருக்கிற இடம் இருக்காது. தலைவர் தளபதி தான் நிரந்தர தலைவராக இருப்பார். பெண்கள் தலைவர் தளபதியை தான் ஆட்சியை தான் விரும்புகிறார்கள். இளைஞர்கள் தலைவர் தளபதியின் ஆட்சி தான் விரும்புகிறார்கள். எனவே தலைவர் தளபதி அவர்கள் தான் இனி தமிழ்நாட்டின் நிரந்தர தலைவர். அவரோடு பயணிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி கௌரவப்படுத்தி தளபதியின் தொண்டனாக நான் பணியாற்றுவேன். உங்களுக்கு தங்கத்தமிழ் சொன்ன பிரச்சனை ஆச்சு. ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் திமுக தீய சக்தின்னு சொன்னீங்களே, ஒரு வீடியோ காட்டுங்க. இது வரைக்கும் நான் திமுகவை தீய சக்தின்னு சொன்னதில்லை. நான் முதலமைச்சர் இருக்கும்போது கடைசி நேரத்தில் கலைஞருக்கு பாராட்டு கூட்டம் நடக்கும். பாராட்டி பேசும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பா கலைஞருடைய பயங்கரமான விசுவாசி. பராசக்தி படம் பலமுறை பார்த்துருக்காரு, நானும் பார்த்துருக்கேன். நான் கலைஞரை உயர்த்தி தான் பேசினேன். நான் யாரிடத்திலும் கடித்து பேசியது கிடையாது. என்னுடைய சுபாவம் அப்படி இருக்கும். எனவே அப்படியே நான் திமுக தொடர்புன்னு அவர் பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வயிறேந்தி சாவு கூட அதிமுக காரங்கன்னா எல்லாரையும் சொல்லப்பா அவன் தொண்டான்லாம். எடப்பாடி உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. இப்போ 4-5 முறை 6-7 முறை பேதி ஆகிட்டு இருக்கோம் அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு. வெளியே வேணா அதெல்லாம் பேசலாம். இவர் எதுவும் இல்லாமல் வீட்டில் அடங்கி உக்காந்துருவார்னு நினச்சிட்டாங்க. அந்த பொம்பளை சசிகலானால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அந்த பொம்பளை சசிகலானால எடப்பாடிக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. என்ன சொல்கிறது, எடப்பாடிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ் சேர்ந்திருக்கிறது மகிழ்ச்சி. அவரை குறித்து யாராவது விமர்சனம் செய்தால் நாங்கள் ஆயிரக்கணக்கான சமூக வலைத்தள போராளிகள் இருக்கிறோம். எந்த பதவியில் இல்லை, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தளபதி என்கின்ற அந்த தலைவனுக்காக, நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி என்கின்ற அந்த தலைவனுக்காக நாங்கள் பேசக்கூடியவர்கள். எனவே அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக திமுக சமூக வலைத்தள போராளிகள் இருக்கிறோம். அண்ணே வாங்கண்ணே, கலக்கண்ணே, தளபதி இருக்காருண்ணே, தளபதி இருக்கார். உங்களுக்கு தலைவர் தளபதி இருக்கார். உள்ளே வரும்போதே மாண்புமிகு அண்ணன் ஏவாவேலு, மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அழைச்சிட்டு வராங்க. தளபதிக்கு ஒரு பொன்னாடை போட, அவர் தளபதி பொன்னாடை போட, தலைமையிலே செயலாளர் பூச்சி முருகன் உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்து வாங்கினார். அங்கே மலைக்கோட்டை சிங்கம் முதன்மை செயலாளர் அண்ணன் KN நேரு, அண்ணன் ஆளுந்தூர் RS பாரதி, கட்சியின் மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாமே நிற்கிறாங்க. இன்றைக்கி திமுக குடும்பத்தில் ஐக்கியமாயிட்டார். குடும்ப பாசத்தோடு பயணிப்போம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 2026 2வது முறையாக நம் தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார். தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கப் போகிறோம் திமுக அமைச்சரவை. அதற்கு அண்ணன் ஓபிஎஸ்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அவர் கடுமையாக உழைப்பார். கழகத்தின் வெற்றிக்கு அண்ணன் ஓபிஎஸ், அவருடைய மகன், அவருடைய ஆதரவாளனுடைய உழைப்பு கடுமையாக இருப்போம். ஒன்றாக பயணிப்போம்.
தளபதி 2026 முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த நாற்காலியில் அமர்வார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கான நல்ல அங்கீகாரத்தை தலைவர் தளபதி தருவார். வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.